ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்டிமெண்ட் சாம்பார். இன்றைக்கி வருஷப்பிறப்புக்கு எங்கள் வீட்டில் சென்டிமெண்ட்டாக வைக்கிற சாம்பார் தான் இப்போ நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். சென்டிமெண்ட்டுனா என்னென்னு நினைக்கிறீங்களா? அதில் போடுற காய் தான் நமக்கு சென்டிமெண்ட்டாக வருஷப்பிறப்பு அன்னைக்கு போடுறது. அது இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இது வெள்ளை பூசணிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, காய்கறி. இது சாம்பாருக்கு தேவையான அளவு நமக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அத்தனை பேருக்கு தேவையான அளவு பருப்பு வேக வச்சு வச்சுக்கணும். தாளிக்கிற சாமான் கடுகு, சீரகம், வெந்தயம், வெங்காயம். இது சாம்பாருக்கு வேணுங்கிற சாமான். சாம்பார் எப்படி வைக்கிறதுங்கிறத காமிக்கணும். ஒரு சட்டி அடுப்பில் வைக்கிறோம். சாம்பார் தாளிக்க அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நம்ம என்ன சமைக்கிறோமோ அந்த சமையல் எண்ணெயில் ஒரு 50 கிராம் அளவு ஊற்றிக்கணும். சாம்பார் வந்து பிரிஞ்சிருச்சு. வெங்காயம் போடணும். வெங்காயத்தில் பச்சை மிளகாய் வெள்ளை பூசணி கட் பண்ணி அலசி வச்சுருக்கேன். முருங்கைக்காய், மாங்காய், 3 காய் போட்டு நல்லா வதக்கணும். இது ஆச்சி சாம்பார் தூள். நாங்கள் எப்பவுமே வீட்டில் தான் வாங்கி அரைச்சி வச்சுக்குவோம். தீர்ந்ததுனால இப்போ ஒரு பாக்கெட்டு ஆச்சி சாம்பார் தூள் வாங்கி போடுவோம். தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி தேவையான துவரம்பருப்பு லைட்டாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த பருப்பு வாடை இருக்காது. இது வந்து பருப்பு ரொம்ப கலந்தால் நல்லா இருக்காது. லைட்டாக அதில் நல்லா இருக்கிறதோட நம்ம காயோட ஒன்று சேர்த்துக்கணும். மாங்காய் சேர்த்துக்கிறதுனால, தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிறதுனால, புளி வேணும்னா லைட்டாக கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தேவையில்லைன்னா நிப்பாட்டிக்கலாம். சாம்பார் இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு கொதிக்கிறது தான். இப்போ இது வந்து திரும்ப புளி, ரொம்ப புளி ஊற்றக்கூடாது, கடுத்து புளியலாம். இறக்க போகிற ஸ்டேஜில் கொஞ்சம் புளி ஊற்றிட்டு இன்னும் 1 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொடுத்து சாம்பார் கடுத்து போயிடும். சாம்பார் டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்குது. இது கொஞ்சம் போல் மல்லித்தலை, அது உப்பு, உரப்பு, புளிப்பெல்லாம் கரெக்டாகவும் கணக்காகவும் மணமாகவும் இருக்குது சாம்பார்.